முதலாளிகள் பங்களிப்புகளை முழுமையாக செலுத்தாவிட்டாலும் அல்லது முந்தைய பிஎஃப் கணக்குகள் மாற்றப்படாவிட்டாலும் இறுதி வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் தீர்வுகளின் பகுதியளவு கொடுப்பானவுகளை செயல்படுத்துமாறு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ தனது அலுவலகங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. சுற்றறிக்கையின்படி குறுகிய அல்லது தாமதமான முதலாளி பங்களிப்புகள் அல்லது நிலுவையில் உள்ள இடமாற்றங்கள் காரணமாக பிஎஃப் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிகழ்வுகள் காணப்படுகின்றன. ஊழியர்களுக்கு நிதி நெருக்கடியை தடுக்க அத்தகைய கோரிக்கைகளை முழுமையாக நிராகரிக்க கூடாது என்று எப்பிஓ தெளிவுபடுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக கிடைக்கக்கூடிய பிஎஃப் இருப்பின் பகுதியளவு கொடுப்பனவுகள் உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த சுற்றறிக்கை கணக்கியல் நடைமுறை கையேடு பகுதி 2A குறிக்கிறது. இது பிஎஃப் திரட்டல்களின் பகுதியளவு விநியோகத்தை அனுமதிக்கிறது. நிலுவையில் உள்ள பங்களிப்புகள் அல்லது மாற்றப்பட்ட தொகைகள் பெறப்பட்டவுடன் மீதமுள்ள நிலுவைத் தொகையை உறுப்பினர்களுக்கு தாமதமின்றி செலுத்த வேண்டும். இபிஎஃப்ஓவின் இந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கான ஓய்வூதிய நிதியை சீராக அணுகுவதை உறுதி செய்வதையும் நிர்வாக அல்லது முதலாளி தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக தீர்வுகளில் தேவையற்ற தாமதங்களை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு தலைமையகம் மற்றும் மண்டலங்களில் உள்ள ஏசிசிக்கள் மற்றும் பிராந்திய பிஎஃப் ஆணையர்கள் உட்பட அனைத்து ஏஏபிஓ அலுவலகங்களுக்கும் பொருந்தும். ஒரு தனி வளர்ச்சியில் எப்பிஓயு உறுப்பினர்கள் இப்போது எப்பிஓயு உறுப்பினர் போர்ட்டலில் ஒரே உள்நுழைவு மூலம் பாஸ்புக் விவரங்கள் உட்பட அனைத்து முக்கிய செப்டம்பர் 18 வியாழக்கிழமை மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மண்டவியா அறிவித்தார். இதுவரை எப்பிஓ உறுப்பினர்கள் தங்கள் பிஎஃப் பங்களிப்புகள் திரும்பப் பெறுதல் மற்றும் முன்பணங்களை சரிபார்க்க பாஸ்புக் போர்ட்டலில் தனித்தனியாக உள்நுழைய வேண்டியிருந்தது. உறுப்பினர் போர்ட்டலுக்குள் ஒருங்கிணைக்கப்பட்ட புதிய பாஸ்புக் லைட் அம்சம் பயனர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கின் சுருக்கமான பதிப்பை ஒரு தனி போர்ட்டலை பார்வையிடாமல் எளிமையான வடிவத்தில் பார்க்க அனுமதிக்கிறது.